இந்த ஃப்ளோர் 7. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பாடா, எப்படி வேலைலாம் முடிஞ்சுதா? சரி, நம்ம வெளியே நம்ம டிஃப்ரெண்ட் கார் நிற்கல, அந்த காரத்தை ஊசுதா. இங்கே தான் நிற்கும். இங்கே பாருங்க, பள்ளன்னு இருக்குது. ஏதோ சோப்பு கார் நிற்குது இங்கே. அட்டா யாரும் இது ஃப்ரீயாக லம்பர்கினி காரில் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கார்லேயே ஊர் சுற்றுலாம். உள்ளே ஏறி உட்காரு. சூப்பர். இந்த லைட்டு போடலாம். நம்ம லைட்டு போட்டால் விட்டு விட்டு ஏறியுது. ஐயோ, என்ன கார் நம்ம ஜம்ப் அடிக்குது. ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியன் கார் சிமுலேட்டர் கேம் தான் விளையாட போகிறோம். கஷ்டப்பட்டு விளையாடுறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த காரு சூப்பராக இருக்குது பாருங்கள். வேகனாக இருக்காரு. முன்னாடி ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்துருக்கா. எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியல. சும்மா ஸ்டைலுக்கு வச்சுருப்பாங்க. இந்த காரத்து நம்ம வில்லேஜில் விடலாம். அது நம்ம ஃப்ராங்க்லின் இருக்கா. மீச தாடியெல்லாம் எடுத்திருக்கா. சூப்பராக இருக்கா. நம்ம இந்தியன் பைக்ஸ் பழைய வருஷன்லேயே இப்படிலாம் இருப்பான். அதாவது அப்டேட் ஆனாலே அவனுக்கு மீச தாடியெலாம் வளர்ந்துடும். இப்படி தான் ஃப்ராங்க்லினோட கதை, இந்தியன் பைக்ஸ் கதை. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் இந்தியன் பைக்ஸு காப்பி அடித்த கேம் தான். எல்லாமே இந்தியன் பைக்ஸில் உள்ள மாதிரி. இந்த ரோட்டில் போகிற வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அது இந்தியன் பைக்ஸ்லேயே கிடையாது. அப்புறம் எல்லாமே இந்த காரில் எல்லாமே இந்தியன் பைக்ஸில் உள்ளது தான். ஆனால் மற்ற கார் மட்டும் இந்தியன் பைக்ஸில் கிடையாது. பாதி கார் தான் உண்டு. இந்த கார் விட்டு இறங்கி மாடிஃபிகேஷன் பண்ணலாம். டயர் மாற்றுறது இருக்குது, டயர் பெருசாக்குறது இருக்குது. டயர் சூப்பராக இருக்குது. மாலை ஃப்ளாகு ஒர்க்காது. டே வேணுமா டே வச்சுக்கலாம், நைட் வேணுமா நைட் வச்சுக்கலாம், ஃபாக் வேணுமா ஃபாக் வச்சுக்கலாம், ரெயின் வேணுமா ரெயின் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த கேமில். இந்த கேமில் ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்ன ட்ரிக்குன்னா, ஒரு அன்லிமிட்டட் மணி வர வைக்கிறது. அந்த நம்பர் பிளேட்டில் ஆர்ஜிஎஸ் ரோஹித் அப்படி ஒரு பேர் போடணும். போட்டு கொஞ்சம் லாண்டாக வரும். அது எப்படி பணம் சொல்லி தரோம் உங்களுக்கு. அதுக்கு நம்பர் பிளேட்டில் உங்கள் பேரை போடக்கூடாது. என்னன்னா RGS அப்படின்னு 3 எழுத்து கேப்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஹைஃபன் போட்டு அதே கேப்ஸில் ROHIT ரோஹிட் அப்படி போட்டுக்கோங்க. அப்படி போட்டாலும் வராது. கொஞ்ச நாள் ஆடுங்க கார் எடுத்து, அப்படின்னா வரும். சரி, அந்த கார் எடுத்து வில்லேஜில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் கொஞ்சம் ஓட்டலாம். இந்த சைடு இருக்கா. இங்கே பாருங்கள், டிராக்டரு மாடுலாம் நிற்குது. இங்கே சூப்பராக இல்லை வில்லேஜ். இந்த வில்லேஜில் சூப்பராக இருக்குது மக்களே. இது இங்கே பாருங்கள், பாலம் எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்தீங்களா. வில்லேஜ்னாலும் பாலம் நீளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையா ஹட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். நம்ம இந்தியன் காரில் உள்ள மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் காரில் உள்ள மாதிரி எல்லா கார்லேயும் எப்படிலாம் இருக்கோ, எல்லா வேகனாரையோ பழைய மாடல் வேகனாரையோ இல்லை GTA 5 மாதிரி நிறையா வியூஸும் இருக்குது. நிறையா வியூஸும் சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூ லைவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. படத்துலேயே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த கார் இன்னும் ஸ்பீடாக போகுது பாருங்கள். இந்த பாடத்தில் இந்த காரில் எந்த அடியும் பட மாட்டேங்குது, என்ன டேமேஜும் பட மாட்டேங்குது. பாலத்திலே ஸ்பீடாக போகுது. அது சின்ன கார்னால அப்படி போகுது. அதாவது இந்த பெரிய காரெலாம் ஓட்ட தெரியாதவங்க இந்த பாலத்துலேயே முட்டிகிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல. நல்லா ஆடி ஆடி போடும் இந்த காரு. இந்த பாலத்தில் முடிய போதா, இந்த முடிய போது. ரெடி 3 2 1 முடிஞ்சிட்டு நம்ம கீழே தான். வாவ், எத்தனை மடி பார்த்தீங்களா. ஸ்விஃப்ட் இருக்குது, எர்டிகா இருக்குது, அல்டோ, சஃபாரி, பொலியரோ, இனோவா, ஃபார்ச்சுனரு, பொலியரோட இனோவாடன், எஸ்யூவி இருக்குது, தார் இருக்குது, ஸ்கார்பியோ வெர்னா, ஸ்கார்பியோ என்னு, ஃபார்ச்சுனரு, எல்லா காருமே இருக்குது. பாருங்கள், நம்ம ஊர் கார்லாம் இருக்குது. மஸ்டாங் இருக்குது, அப்புறம் டிஜே ஸ்கார்பியோ இருக்குது. சூப்பராக இருக்குது. லம்போர்கினி, தார் ராக்ஸு, ஜி வேகனு, கிரேட்டா, அது வாக்ஸ் வேகனு. இது என்ன காருன்னு தெரியல, ஏதோ அமெரிக்கா கார். அது ஓப்பன் ஜீப்பு. இங்கே பாருங்கள், BMW கார்லாம் இருக்குது. இப்போ வாங்க BMW கார் ஓட்டலாம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காரு. அதனால ரைட் சைடு தான் ஸ்டேரிங், சாரி லெஃப்ட் சைடு தான் ஸ்டேரிங் இருக்கும். இந்த கார் பார்க்கலாம், 4 சென்சரு சூப்பராக இருக்குது. 4 சைலன்சரோட. ஏன்னா இந்த படியா ஏற. ஓ, அப்படி போயிடுவானா, நுழைஞ்சு போயிடுவானா. இந்த கார் எடுத்து நியூ சிட்டியில் வந்து உங்களுக்கு ஓட்டி கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த காரை காட்டுறோம் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. நான் இதே மாதிரி தான் வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் காசு இல்லை.
நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள எனக்காண்டி. இந்த காரை பாருங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐயில் இவ்வளோ மாதிரி. இங்கே பாருங்க எப்படி பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு போகுது. இந்த கார் ஆடிக்கிட்டே போகுது பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு. ஐயோ என்ன பிரேக் பண்ணிக்க மாட்டேங்குது. என்ன நடக்க போன? ஐயோ முன்னாடி வந்து அம்மா முடிச்சு விட்டு இங்கே போங்க. யாராவது முன்னாடி பேரிகார்டு வச்சது அவனை நான் சும்மா விட மாட்டேன்தா. எங்கே அவன் இன்னைக்கு அவன் என் கையில் மாட்டினான். இங்கே பாருங்க பஸ்ஸில் போகுது ரோட்டில் சிட்டி பஸ்ஸு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா. அந்த கார் பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு போகுது இந்த பிஎம்டபிள்யூ காரு. அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் அந்த கார் வாங்க முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பாறையில் விட்டு ஸ்டண்ட் அடிக்க பாருங்க. ஐயோ முன்னாடி பாலம் என்ன எங்கே பட்டாலும் அழி வாங்கிட்டே இருக்கேன். இந்த காருக்கு எதுவும் ஆகலை. சூப்பராக இருக்கலாம் கார். ஃபுல் பிளாக் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக. அடுத்து நம்ம தார் ஜீப் பார்த்தோம்னா தார் ஜீப்புக்கு மாலை ஃப்ளாகு எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு தார். இந்த தார் எடுத்துட்டு வில்லேஜுக்கு போகலாம். சிட்டி தான் நிறைய டிராஃபிக்காக இருக்கும். வில்லேஜில் என்ன பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க காரே சூப்பராக தான் இருக்குது. சரி நான் பிளாக் வச்சுக்கலாம். இப்படியா சூப்பர் பக்காவாக இருக்குது. இப்போ காரு பிளாக் வச்சாலே இந்த கார் பக்காவாக இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப இங்கே மேப்பு பார்க்கலாம். இங்கே எவ்வளோ பெரிய மேப்பு ஜிடிஎஃப்ஐ மாதிரி இவ்வளோ தான் மேப்பு. இங்கே பாருங்க எப்படி கிரேசியாக இருக்குது. நேரோவா சூப்பர் எவ்வளோ பெரிய மேப்பு. இந்த மேப்பே சூப்பராக தான் இருக்குது. ஜிடிஎஃப்ஐ மாதிரி சூப்பராக இருக்கா. இங்கே பாருங்க பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பெரிய மேப்பாக தெரியும். இப்போ நம்ம இந்த காரை ஓட்டி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த பாலத்தில் ஓட்டுறதுக்குள்ளே இந்த நேரில் ஓட்ட தெரியாதவங்க பாலத்தில் முட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த காரு கேமில் முட்ட முடியல. இந்த கார் சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக இருக்கா. எவ்வளோ ஸ்பீடு போகுது. 130 இதுக்கு மேலே போகாது போலே. பிரேக் போட்டேன் அதுக்கு தான் அதான் இவ்வளோ ஸ்பீடு போகல. இந்த காரை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டயரை பெருசாக்கலாம். அடுத்த வீல் இருக்குது. அடுத்தது மாலை ஃப்ளாக் மாற்றலாம். மாலை ஃப்ளாக் மாற்றியாச்சு. ஏன்னா மாலை வரல. இருங்க இன்னொரு வாட்டி மாற்றுறேன். நல்லா அமுக்குறேன். அந்த வாட்டி நல்லா அமுக்குறேன். அதுதான் மாலையே வரல. நல்லா அமுக்குறா தான் வரும். இந்த காரை இப்போ ஓட்டி காட்டுறேன். இந்த காரில் உங்களுக்கு ட்ரிஃப்ட்டு ஸ்கிட்டு ஸ்காப்பி வீலிங்கு எல்லாமே அடித்து காட்டுறாங்களுக்கு. ஆடிக்கிட்டே போகிறேன் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணோன்னே. இதான் வந்து ஆடிக்கிட்டே போகுது இந்த காரு. சூப்பராக இருக்குல்ல. ஆடிக்கிட்டே போகிறேன். நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஆனால் பின்னாடி டயர் மட்டும் மாறவே இல்லை. அந்த சப்போர்ட்டுக்கு இருக்க டயர் தான் மாறுது. சுற்றுற டயரு. பின்னாடி இருக்க டயர் மாறவே இல்லை. சூப்பராக இருக்குல்ல இந்த காரு. மாலையே ஃப்ளாகாக மாட்டேன்னா ஃப்ளாகை நல்லா ஆடுது. இந்த இந்தியா ஃப்ளாகு சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு ஃபார்ச்சூனர்லேயே இது ஒர்க் ஆகும். ஸ்கார்பியோலேயே ஒர்க் ஆகும். அடுத்தது ஸ்கார்பியோ எண்டில் ஒர்க் ஆகும். டிஃபெண்டரில் ஒர்க் ஆகும். என்டெவர் காரில் ஒர்க் ஆகும். பிஎம்டபிள்யூவில் ஒர்க் ஆகும். புலேரோட ஒர்க் ஆகும். இனோவாவில் ஒர்க் ஆகுமா தெரில. ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. பார்த்து போங்கடா. உங்கள் வண்டி ஓட்ட தெரியாதா? சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா. அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு. தம்பி உனக்கு பஸ் ஓட்ட தெரியாதாடா? அந்த லாரி எங்கடா முட்டுற? பஸ் ஓட்ட தெரியாதா? வீட்லேயே கடலா? இந்த லாரி எங்கடா முட்டுற? போடா பேசாம. எது டிராக்டரு ஓலு உனக்கு டிராக்டரோட தெரியாதா? நானும் பார்த்துக்கிட்டே எங்கள் டிராக்டரை கொண்டே ஜீப்பில் போத்துறேன். உடனே அறிவே அப்படி கிடையாது. இந்த கார் சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வாய்ப்பு நுழையதான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பர். இப்போ நம்ம ஹோமுக்கு போயிட்டு விசேஷில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
என்ன காரை எடுக்கலாம்? நம்ம லம்பர்கினி எடுக்கலாம். நம்ம லம்பர்கினி பார்த்தோம்ல, அந்த கார் நம்ம எடுக்கலாம். பின்னாடி இருக்கா பாருங்க, இந்த கார் சூப்பராக இருக்குது. சன்ரூஃபோட ஓப்பனோட சூப்பராக இருக்குது. இந்த காரு ஸ்பீடாக போவோம். இருக்கா காரு எல்லாம் ஏறமில்ல. ஓ, இது ஃபாரின் கார்னால லெஃப்ட் சைடில் ஸ்டேரிங் இருக்கும், டிரைவர் சீட்டு. அதனால் நம்ம லெஃப்ட் சைட் ஏறிடலாம். இப்போ பாருங்க, அந்த மிஷின்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த ரெட் கலரில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரவுண்டை நம்ம தொட்டுக்கிட்டு இந்த சிட்டியில் நியூ சிட்டியில் ஒன்று இது இருக்கும்ல, அந்த இதுவாறு போகணும். அவ்வளோ மிஷின் கம்ப்ளீட்டட் ஆகிடும். இந்த ட்ரிக்கை செய்யாதவங்க இப்படி செஞ்சு சம்பாதிக்கலாம் கேமில். அவ்வளோ 1000 ரூபா வரும். இங்கே சூப்பராக இருக்கா. இன்னும் ஒன்று தொட்டாச்சு. அண்ணா ஒன்று நம்ம ஸ்பீடாக போகலாம். அந்த காரில் சூப்பராக இருக்குல்ல அந்த காரு. அண்ணா ஒன்று இருக்குது பாருங்கள். ஸ்பீடாக சல்லுன்னு போடு கார். இந்த கார் பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு போட BMW மாதிரி. இதுவும் சூப்பர் கார் தான், அதுவும் சூப்பர் கார் தான். ஐயோ, பிரேக் போட்டால் எங்கேயுமே விழுது. அம்மாடி, ஸ்கிட்டை பார்த்தீங்களா? என் ஸ்கிட்டை. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். பிரேக் போட்டால் எங்கேயும் போய் விழுது. இந்த கார் அந்த அளவுக்கு சூப்பர் கார், அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த கார் அவ்வளோ காஸ்ட்லி, BMW காஸ்ட்லி இது. இந்த காரு சன்ரூஃபோட சூப்பர் காரு. டேய் பார்த்துப்பாங்கடா, நான் மிஷின் முடிக்க போட்டா ஊடையில் வருவீங்களா? டேய், இன்னும் ஒரு காரை போடா. டேய், நான் வாட்டிக்கு மிஷினை முடிச்சிட்ருக்கேன், நீ வேற ஊடையில் வந்துட்டே இருக்க. உனக்கெல்லாம் அறிவே இப்படி கிடையாது. இப்படி பண்ணியே. இந்த காரில் டபுள் சைலன்சர் தான் இருக்குது. பார்த்து பிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு போகணும். இந்த காரு சைலன்சர் ஃபயர் வரும். மற்ற கார்லலாம் புகை வரும்ல, இந்த கார்லலாம் ஃபயர் வரும். இந்த கேம்லாம் ஃபயரே வரல. இந்த ஃபாரின் போய் பார்த்தா அதில் ஃபயர் வரும். மாடிஃபை பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க ஃபயர் வர மாதிரி. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கா. அடுத்தது இன்னொரு ஆசை எனக்கு, அந்த வெர்னா கார் ஓட்டணும் ஆசையாக இருக்கணும். ஹுண்டாய் வெர்னா ஓட்டணும் ஆசையாக இருக்குது. இன்னும் இருக்குல்ல அந்த காரு, இந்த கார் ஓட்டணும் ஆசையாக இருக்குது. இந்த கார் எடுத்தது எங்கே போகலாம்? வில்லேஜுக்கு போகலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலரில். என்னோட காரை பிளாக் கலரு வச்சு ஓடணும் ஆசையாக இருக்குது. ஏன்னா ஸ்கிட் அடிக்கணும்ல, ஆனால் பிளாக் கலர் வச்சு ஓடணும் ஆசையாக இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்கா. அந்த காரில் அன்றைக்கி நான் ஸ்கிட் அடிக்க போகிறேன். ஸ்கிட்டு இந்த காரில் சூப்பராக இருக்குல்ல. என்ன ஃப்ராங்க்லின் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டுருக்கா, யாருன்னு தெரியல, சும்மா உட்கார வச்சுருக்காங்க இந்த காரில். இப்போ ஒன்று ஆங்கில மாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. தூரத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு இந்த காரு. 120, 130, 140, 150 எவ்வளோ போகுது. 100 என்ன ஸ்லோவாகிட்டு. நான் பிரேக் போட்டலாம் அதுக்கு தான். எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? சூப்பர் கார் மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போட்டிங்களா. இந்தியாவில் இந்த சூப்பர் கார் தான். ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் அந்த லம்பர்கினி BMW இந்த மாதிரி BMW இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்க ஸ்கிட்டு போகலாம். சூப்பராக இல்லை ஸ்கிட்டு போட்டோன்னே. தடம் வந்திருக்கு. தடம் இப்படியே போயிட்டு இப்படி போகலாம். நம்ம இன்னும் ஸ்கிட் அடிக்கலாமா? ரெடி, 3, 2, 1. சூப்பராக இருக்கு. அடிடா அட்ரா ஸ்கிட்ட. சூப்பர். இது என்னடா மலை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த செடிகளை நுழைஞ்சி போயிடலாம். இந்த என்னென்ன பக்கு கேமாக இருக்கும். இதில் யார் அந்த ட்ரக்கை கொண்டு மரத்தில் மூடிட்டுருக்குது. ஸோ எல்லோரும் இடிச்சிட்டே இருக்காங்க. இது ரோடி பசங்களாம் இருப்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? வண்டி ஓட்ட தெரியலாம் கிளாஸ் போங்களா. ஏன் மேலே மோடிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு SUV போகுது. ஏய் ஒன்று, நீ கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா?
நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அடி நீ குறுக்கால வருவியா, நீ என் காரில் வாலிபால் ஓங்காருக்கும் எங்காருக்கும் ரேஸ் வைக்கிறேன். இனிமே யாராச்சும் காரில் மோதுறீங்க, உங்கள் காரோட இன்ஜினை கழிச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுற பார்த்துக்கோங்க. இப்போ கார் ஸ்பீடாக போகுது. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிளாக் கலர் கார் வருது. அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு நம்ம பெட்ரோல் போடலாம். இந்த ட்ராக் ஓட்ட தெரியாதவங்கள கிளாஸ் போங்கடா, என் மேலே மோதிட்டீங்க. பெட்ரோலு பக்கத்தில் அந்த ரெட் கலர் இது இருக்குல்ல, அந்த காரை நிப்பாட்டி இறங்கிடலாம். என்ன போட முடியல? அப்போ இந்த கேமை எதுக்கு தான் வச்சுருக்கீங்க? பெட்ரோலே போட முடியலடா, பக்கு கேமாக இருக்குது. பெட்ரோல்லாம் வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்கள் கடையை பேச மூடிட்டு போங்கடா. போடவே மாட்டேங்காங்க. ஒரு ஆளும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை. இங்கே பாருங்கள், என்ன புல்லுலேருந்து வர எல்லாருமே முட்டை தான் பிறந்திருக்காங்க. என்ன முட்டை சூப்பராக இருக்கு. என்ன இங்கேருந்து வர? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் காரு. இந்த சைடாக போகலாம். இந்த வண்டிக்காரங்க தொல்லை தாங்க முடியல. இங்கே பாருங்கள், மரத்து இடிச்சுட்டான். இந்த வண்டிக்காரங்க தொல்லை தாங்கவே முடியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வருவானுங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது. உங்கள் தொல்லை தாங்க முடியல. என்னைக்காச்சும் உங்கள் காரை நான் கொளுத்துறேன். இங்கே பாருங்கள், நான் மரத்தில் முட்டிட்டேன். காரை பின்னாடி எடுத்துடலாம். என்னடா புகை வருது, சூப்பராக இருக்குது. ஸ்கிட்டில் மண்ணெலாம் தெரிச்சிட்டு வருது. சூப்பராக இருக்குல்ல அந்த காரு. இது இன்னும் ஸ்கிட் அடிக்கு. இந்த கார் சூப்பர் கார் தான், பட் ஸ்கிட் அடிக்கும். சூப்பராக இருக்குல்ல ஸ்கிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ராங்க்லின் ஓட்டுறதே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ராங்க்லின் பொண்ணை கூட்டு ஓட்டுறதே செம ஸ்டைலாக இருக்குது. ஓட்டுற அழகே செம ஸ்டைலாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டுறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ராங்க்லின் தான் சும்மாவா, அது 6 பேக் வச்சுருந்த மான்ஸ்டர். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏய் சூப்பர், எப்படி ஆட்டிக்கிட்டு ஓடலாம். டான்ஸ் ஆடிக்கிட்டே போடுக்காரு. ஆனால் காரை டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புங்க. சும்மா சொன்ன லாட்டுக்கு, சும்மா ஃபன்னுக்கு சொன்னது. சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.